Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்பவே டேஸ்டான ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாத ஒரு அருமையான மாங்காய் வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் வத்தல் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 2 கிலோ அளவு கிளிமுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த வெரைட்டி மாங்காய் வந்து நம்ம மாங்காய் வத்தலுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதே மாதிரி நீங்க மாங்காய் வத்தலுக்கு மாங்காய் வாங்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பழுத்த மாங்காயா வாங்குனீங்க அப்படினா நமக்கு அந்த மா வத்தல்ல வந்து புளிப்போட லைட்டான இனிப்பு சேர்த்து சாப்பிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டா பழுத்த மாங்காய் கிடைக்கல அப்படினா நீங்க வந்து சுத்தமான புளிப்பு மாங்காயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாங்காயை நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதுல நடுவுல இருக்கிற அந்த மாங்கொட்டையை மட்டும் எடுத்துட்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க. நீங்க கட் பண்ணும்போது அந்த மா ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓடு வந்து அப்படியே இருக்கட்டும். இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. ரிமூவ் பண்ணாம இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த மாங்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா நீளமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாங்காய் வத்தலுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 கப் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நம்ம வத்தல் செய்யும்போது இல்லை ஊறுகாய் செய்யும்போது நம்ம சில்வர் பாத்திரமோ அலுமினிய பாத்திரமோ யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பீங்கான் பாத்திரம் அப்படி இல்லைன்னா மண் பாத்திரம் அதுதான் யூஸ் பண்ணிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி குலுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கலாம். அப்போது நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மண் பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். ஏன்னா அதிகமாக இருந்ததுனால நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு மூடி போட்டுட்டு நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சிடலாம். இப்போ நைட் ஃபுல்லாக ஊறி மார்னிங் வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள் மாங்காய் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு வெள்ளை துணி அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வெயிலில் இந்த மாங்காய் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒத்தையாக காய போட்டுக்கணும். அப்போதான் நம்மளுக்கு நல்லா சுருண்டு காஞ்சு வரும். இப்போ நான் வெயிலில் இந்த மாங்காய் எல்லாத்தையுமே தனித்தனியாக காய போட்டுட்டேன். நம்ம நைட்டே வந்து உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதனால் அந்த மாங்காயும் அந்த உப்பும் சேர்த்து தண்ணி வந்து இந்த அளவுக்கு விட்டு வந்திருக்கு. இதை வந்து ஒரு மூடி போட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு நாள் முழுக்க காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாங்காயை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. இப்போ நம்ம காலையில் வச்சுருந்தோம் இல்லையா அந்த உப்பு மாங்காய் தண்ணி, அதுலேயே வந்து நம்ம காய வச்சுருந்த மாங்காவை திரும்பவும் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நைட் ஃபுல்லாக திரும்ப வச்சுருங்க. மறுநாள் மார்னிங் எடுத்து அதே மாதிரி மாங்காய் எல்லாத்தையுமே ஒத்தையாக காய போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற உப்பு தண்ணியில் ஈவினிங் வந்து ஊற போட்டுடணும். இதே மாதிரி அந்த உப்பு தண்ணி ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிற வரைக்குமே நம்ம வந்து ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் காய வச்சுக்கணும். மொத்தமாக நம்ம மாங்காய் வத்தல் செய்கிறதுக்கு ஒரு வாரம் வரைக்கும் அந்த மாங்காயை நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமே நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் நம்மளுக்கு மாங்காய் வந்து சூப்பராக காஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு இதை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. நீங்கள் வத்த குழம்பு காரக்குழம்புலாம் செய்யும்போது இதை யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.